ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போகிற விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் வேலூர் சரௌண்டிங்கில் இருக்கிறதால காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் திருச்செந்தூர் ட்ரெயினை புக் பண்ணுறதா இருந்தோம். அதனால் காட்பாடி ஸ்டேஷன் போயிட்டு 11:35 கோயம்புத்தூர் ட்ரெயின் ஒன்று இருந்தது. அது சென்ட்ரல் ரீச் ஆகிடும். ஸோ நாங்கள் காட்பாடி போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ வழியாக எக்மோர் போயிட்டு எக்மோரில் 4 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பும் இல்லையா, டெய்லியுமே அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் 4 மணிக்கு கிளம்பும். அந்த ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறதுக்கு டைரெக்டாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் திருநெல்வேலி போவாங்க. பட் எங்களுக்கு அந்த டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்றதால நாங்கள் செந்தூர் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிட்டோம். நாங்கள் சென்ட்ரல் இறங்கிட்டு மெட்ரோ ஏறி அங்கேருந்து எக்மோர் போனோம். ஏன்னா என் பசங்க மெட்ரோ இது வரைக்கும் போனதே இல்லை, அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்றதால மெட்ரோ ஏறி போனோம். அங்கேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் போயிட்டு காலைல 6 மணிக்கெலாம் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். 6 மணிக்கு போன நாங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக ரொம்ப தேடினோம். பட் ஒரு ரூம் கிடச்சிது. அது ரொம்ப நல்லாலாம் இல்லை, ஏதோ ஒரு ரூம் ஒன்று கிடச்சிது. சரி, புக் பண்ணிட்டோம். அந்த திருச்செந்தூர் கோவிலை பார்த்தோன்னே ஒரு வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது போனவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கும். நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், நம்ம அந்த திருச்செந்தூர் மண்ணை காலை வச்ச உடனே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அதை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். கண்டிப்பாக எல்லாருமே போகணும். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் திருச்செந்தூர் போனோடனே எங்களுக்கு முருகர் தரிசனம் கொடுத்துட்டாரு. நாங்கள் இறங்கும் போதே நாங்கள் மயில் பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமில் சன்ரைஸும் சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு லக்கேஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாழிக்கிணறில் குளிக்கலான்னு சொல்லிட்டு கடலில் குளிக்கலான்னு போயிட்டோம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லை, நீங்கள் நாழிக்கிணறு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் கடலில் நீராடிட்டோம். நாழிக்கிணறு கூட்டத்தை பார்த்தீங்களா, கடல் வரைக்கும் நிற்குது. நாங்கள் போன டைமில் தான் இவ்வளோ கூட்டம். போக போக அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. மதியம் டைமில் இந்த பீச் அலை வருது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் க்யூ நிற்குது நாழிக்கிணறுக்காக. நாங்கள் அங்கே இருந்து தான் போனோம். பீச்லேருந்து கோபுர தரிசனம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாழிக்கிணறில் ஒரு வழியாக 1 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பியும் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். டூவில் நாங்கள் எப்படிலாம் முருகனை பார்த்தோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.